வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது பஞ்சாப் மாநிலத்தைப் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்தியா ஒரு பழமையான மற்றும் வளமான நாடு. அதில் பஞ்சாப் மாநிலம் உழைப்புக்கு பெயர் பெற்றது. இங்கு அதிகமாக கோதுமை பயிரிடப்படுகிறது. அதோடு பல்வேறு விவசாய பயிர்களும் வளர்க்கப்படுகின்றன. இங்குள்ள மக்கள் கடின உழைப்பாலும் இயற்கையோடும் இணைந்த வாழ்க்கை நடத்துகின்றனர். இங்க பாருங்க, இந்த வயல் முழுக்க கோதுமைதான். நம்ம நாட்டுக்கு தேவையான கோதுமையின் பெரும்பகுதி பஞ்சாபில்தான் விளைகிறது. ஆனா அதை உழைத்து விளைவிக்கும் விவசாயிகளுக்கு விலையை நிர்ணயிக்க அதிகாரம் இல்லை. இதனால் அவர்கள் பல சிரமங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர். இங்கு அரசு விவசாயிகளுக்கு இலவச மின்சார வசதியை வழங்குகிறது. மேலும் விவசாயக் கடன் தள்ளுபடி போன்ற பல நலத்திட்டங்களும் வழங்கப்படுகின்றன. அதோடு விவசாயத்திற்கு தேவையான உழவு இயந்திரங்கள், டிராக்டர்கள் போன்றவை மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் தங்கள் பணியை எளிதாகவும் திறம்படவும் மேற்கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டின் சில நகரப் பகுதிகளில் வளர்ச்சி காரணமாக சாலையோர மரங்கள் வெட்டப்படுகின்றன. ஆனால் பஞ்சாப் மாநிலத்தில் சாலையின் இருபுறங்களிலும் மரங்கள் நட்டு பாதுகாக்கப்படுகின்றன. இந்த மரங்கள் வெயிலில் பயணிப்போருக்கு நிழல் அளிப்பதுடன் சுற்றுப்புறத்துக்கு அழகையும் தருகின்றன. இதனால் இந்த கிராமம் ஒரு அமைதியான, சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குகிறது.